ஃபேமிலிஸ், நாங்கள் தான் உங்களோட எல்ஏ கப்பல்ஸ் லெக்சர் ரூல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ். லெச்சுக்கு வந்து உடம்பு சரியில்லை, காய்ச்சல். அதனால தான் உம்முன்னு உட்காந்துருக்காங்க. சர்ப்ரைஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வர 15ஆம் தேதி வந்து ஃபாதர்ஸ் டே இருக்கிறதுனால இது வந்து ஒரு குட்டியான சர்ப்ரைஸு. ஸோ நீங்களும் உங்கள் ஃபாதர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், கிஃப்ட் கொடுங்க, நல்லா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நீ சும்மா வந்து நில்லு, சப்போர்ட்டுக்கு எங்கள் அப்பா சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அப்பாவுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். எங்கள் அப்பா ரொம்ப நாளாக ஜட்டியில் அது இல்லை, இது வேற சர்ப்ரைஸ் காட்டுறேன், வெயிட்டிங். ஸோ இந்த சர்ப்ரைஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வந்து ஃபாதர்ஸ் டே வருது. ஸோ ஃபாதர்ஸ் டேக்கு வந்து நம்ம வந்து வெளியில் இருக்கோம். அதனால் இப்போ அட்வான்ஸாகவே நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். இது வந்து தர்ஷ்குட்டி தான் கொடுக்கணும். தர்ஷ்குட்டி ஸ்கூல் போனதுனால இப்போ நான் கொடுக்குறேன். நீங்கள் கண்ணை திறப்பா அப்படி பண்ணு. அந்த அது அது கொடுக்கலாம். எப்படி நல்லா இருக்க? சூப்பர். நான் பாருங்க, இது வந்து அப்பான்னு எழுதி ஃபோட்டோ. இந்த அப்பாவும் தர்ஷ்குட்டி 2 பேரும் சேர்ந்துருக்குது. இது வந்து 2வது பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோ. சூப்பராக இருக்கு. நான் அப்பாவோட சிங்கிள் ஃபோட்டோ தான் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத ஃப்ரேம் பண்ணேன். அந்த கடைசியாக இருக்கு. இந்த உன்னோட தனி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் தர்ஷ்குட்டியோட சேர்த்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. தனியாக இருந்தால் கூட நல்லா இருக்காது, பேரனோட இருக்கிறது அழகா இருக்கு. அடுத்து வந்து லெச்சுமே ஒருத்தருக்கு அப்பா, அதனால லெச்சுமே ஃபாதர் ஆகிட்டாரு. அதனால தர்ஷ்குட்டி தான் சர்ப்ரைஸ் பண்ணணும். பட் இருந்தாலும் நான் எங்கள் அப்பாவுக்கு பண்ணவும் நான் லெச்சுக்கும் நான் சர்ப்ரைஸ் பண்ணிடுறேன். ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப 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 எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பிக்சர். இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது லெச்சோட அதாவது எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரைட், சரி, கண்ணை தர ஒன்றா காட்டுறேன். தர ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி அழகான கீச்சைன் காமிச்சிரு. அடுத்து ஆமாம், இது வந்து ஸ்டிக்கர். இது வந்து டேட் அப்படின்னு போட்டு பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டு. ஸோ இதெல்லாம் அங்கே வச்சிரு. இதுதான் அல்டிமேட்டான ஃபோட்டோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ, என்னோட ஃபோன் வால்பேப்பர் ஃபோட்டோ இதுதான். சார் என்ன ஃபோட்டோ? அழகா இருக்கு. இதுல என் அழகனை பாருங்க, அழகன் அழகா இருப்பான். தாத்தா மாதிரியே இருக்கு. தாத்தா மாதிரி இருக்கானா? ஸோ இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லெச்சுக்கும் சரி எங்களுக்கும் சரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால இதை வந்து எடுத்தாச்சு. ஃபோட்டோ நல்லா ஹிட் ஆச்சு. ரீல்ஸ் எல்லாமே நல்லா ஹிட் ஆச்சு. பட் ஆனால் அதே ஃப்ரேம் போட்டாச்சு. இதே மாதிரி ஃபோட்டோ எடுத்து பால் காய்ச்சிக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. சூப்பர். நிச்சயம் பேரனுக்கு பொழுது பண்ணும்பா. பேரழகன் சூப்பரா இருக்கு. இதுவும் ரெண்டும் சூப்பரா இருக்கு. கட் பண்ணிடுங்க. அதான் அது சும்மா நீ எடுத்த, அது அவனுக்கு அமைஞ்சிருச்சு நல்லா. ஸோ இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சர்ப்ரைஸ் நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருக்கு. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான், பட் இருந்தாலும் இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு. உண்மையிலேயே சரியான ஃபோட்டோங்க. இந்த ஃபோட்டோலே பெஸ்ட்டாக இருக்குது இந்த ஃபோட்டோ.
உண்மையாக தான் சொல்கிறேன், நல்லா இருக்குல்ல இந்த ஃபோட்டோ. இது நீ அடிப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த ஃபோட்டோ அடிப்பேன். ஸோ ஒரே மாதிரி ட்ரெஸ் இல்லையா சார், அதனால சரி அடிக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த ஒரே மாதிரி இல்லைனாலும் என் பிள்ளை வந்து சூப்பராக போஸ் கொடுத்துருக்கான். மொதல் வாட்டி எங்கள் கல்யாண நாளுக்கு வந்து இவங்களுக்கும் தர்ஷனுக்கும் ஒன்று போல் எடுத்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுப்போம் ஒரு ஐடியா வச்சுருக்கோம். இது நல்லா இருக்குது, இந்த ஃபோட்டோ ஸ்டைல் நல்லா இருக்குது. புதுசாக நாங்கள் எடுத்து இந்த 2 ஃபோட்டோவும் நல்லா இருக்குது. ஆனால் இது நீ பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஃபோட்டோ நீ பண்ணணும். மேக்ஸிமம் ஃபோட்டோ ஃப்ரேம் வரும், பண்ணுவோம், எதாவது பண்ணியிருக்கோம். பட் இந்த ஃபோட்டோ நீ பண்ணுவேன் நான் சத்தியமாக எதிர்பார்க்கேன். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸு வந்து கலர் வேறு கலர் இருக்கனால மேக்ஸிமம் கொடுக்க மாட்டான்னு நான் நினச்சேன். ஸோ இதோட பெட்டராக இருக்கிற ஃபோட்டோ கொடுப்பா அப்படி தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் இந்த ஃபோட்டோ கொடுத்து தான் இதை எனக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்கா பாருங்கள். வேறு லெவல் இந்த ஃபோட்டோ. கண்டிப்பாக தூக்கி மாட்டிட வேண்டியது வந்து தர்ஷ்குட்டி தான் வந்து கொடுக்கணும். அவன் தம்பி வந்து ஸ்கூலுக்கு மணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்கூல் முடியல, இப்போ தான் அவனுக்கு லஞ்ச் டைம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அவனை போய் கூட்டிகிட்டு வரணும். உடம்பு சரியில்லை. எனக்கு இருந்த ஃபீவர், தர்ஷனுக்கு இருந்த ஃபீவர் எனக்கு வந்துச்சு. எனக்கு இருந்த ஃபீவர் இப்போ இவங்களுக்கு போயிடுச்சு. முடியல, ரொம்ப முடியல, எந்திரிக்க கூட முடியாமல் படுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் அளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா நான் அவனை நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆமாம் ஆமாம், நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. என்னையதான் அவங்க பார்த்துக்கவே. ரைட்டு இப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்ல. என்னன்னு தெரியல, திடீர்னு முடியாமல் வந்திருக்கு. எல்லாம் கண்டிஸ்டி தான். ஆமாம், ஸோ பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து சூப்பரான வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. யாரும் எதிர்பார்க்காத வீடியோ வந்துகிட்டே இருக்குன்னு லட்சுமா. ஸோ அந்த வீடியோ அப்கமிங் வந்துகிட்டே சேனல்ல, அதனால தான் அவங்க பேசுகிறேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோவாக தான் இருக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நல்லா போடுறோம். அப்புறம் நம்ம வீடியோக்கு இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ஒரு 40K போனால் கூட போதும் நம்ம வீடியோ. ஸோ ஆனால் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நம்மளோட சேனலுக்கு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கே வந்து உங்களை சந்திக்கிறோம். பாய்.